என்ன குழந்தைங்களா, கதை கேட்க ரெடியா? ஒரு நாள் ஒரு குட்டி நரி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே போச்சான். திடீர்னு பார்த்தா காட்டை விட்டு வெளியே வந்துருச்சான். ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம் மாட்டுக்கு. காட்டை விட்டே வெளியே வந்துட்டோமே, பசிக்கியே ரொம்ப, என்ன பண்றது? யோசிச்ச நரிக்கு ஒரு விருந்து கிடைச்சதாம். என்ன விருந்து? அங்கே மரத்தோட நிழல்ல ஒரு 3 கோழி நிழல்ல இளைப்பாரி கொண்டிருந்தது. அதை பார்த்த நரிக்கு ஒரே கொண்டாட்டம். நல்ல வாய்ப்பு, இதை நழுவ விடக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை விரட்டிக்கிட்டே போச்சான். யாரு? நாங்களா சிக்குவோம், முடிஞ்சா பிடிச்சு பாரு என கோழிகள் எல்லாம் நரிக்கிட்ட சவால் விட்டுட்டு பிடிச்சது பாருங்க ஓட்டம். எங்க போச்சுன்னே தெரியல நரிக்கு. அட, இப்படி கண்ணுல கிடைச்சத நழுவ விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணுச்சா இந்த குட்டி நரி. இப்படியே ஓடி 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 ரொம்ப களைச்சு போச்சான். அப்பப்பா, ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது குடிச்சே ஆகணும். தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி பார்த்துச்சான். இதுதான் காட்டை விட்டே வெளியே வந்துருச்சுல்ல, அதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை. சரி, அந்த வழியா போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு இடமா தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே போச்சான். ஐ, தோட்டம்லாம் இருக்கே, அப்ப தண்ணி நிறையா குடிக்க கிடைக்கும் என நினைத்த நரிக்கு பெரிய ஏமாற்றமா. அங்கே கிணறு தான் இருந்துச்சான். கிணத்துக்குள்ள ஆழத்தில் தண்ணி இருந்துச்சான். இதுக்கு தான் நீச்சலே தெரியாதே, எப்படி இறங்கும்? சரி, வேற ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சதான். அப்படி நினச்ச நரிக்கு ஒரே கொண்டாட்டமா. ஏன்னா அது அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துருச்சான். தோட்டத்துக்குள்ளே போன நரி, பா, நம்ம தாகத்துக்கு இதாவது கிடைச்சதே, இதையாவது விடக்கூடாது, சாப்பிட்றணும்னு நினச்ச நரி அதை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சான். அதுதான் குட்டி நரியாச்சே. இது எட்டி எட்டி பார்த்துச்சான். முயற்சி பண்ணாலும் முடியலையாம். உடனே வேகமாக ஜம்ப் பண்ணுச்சான். அப்பையும் முடியலையாம். இந்த போராட்டம் ரொம்ப நேரமாக தொடர்ந்து கொண்டே இருந்துச்சான். களைச்சு போன நரிக்கு, என்னடா இது, பசிச்சது, கோழி கிடைச்சது விட்டுட்டோம், திராட்சை கிடைக்குது எட்டுல, என்னப்பா இது, ஒரே சோதனையா இருக்குது. இந்த பழம் ரொம்ப புளிக்க மாட்டுக்கு, அதனாலதான் இவ்வளவு உயரத்துல போய் காய்ச்சிருக்கு என்று சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு மிகுந்த ஏமாற்றத்தோடையும் தாகத்தோடையும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போன நரி, இனிமே இந்த இடம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நாம வாழ்கிற காடு தான் நமக்கு பெஸ்ட்டு, நடைய கட்டு போகலாம் என தனக்கு தானே பேசிக்கிட்டு நரி காட்டை நோக்கி ஓடிடுச்சான்.